பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கன் 3 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணி செய்ய ஒரு அகலமான பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய், கடலெண்ணெய் சேர்த்து அதோடைய பிரியாணி ஸ்பைசஸ் பெருஞ்சீரகம்லாம் சேர்த்து பொரியவும் 7 பெரிய வெங்காயமாக நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 6 தக்காளி நீளமாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கொலைய வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ண 1 கிலோ சிக்கனை சேர்த்து அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா 20 நிமிஷம் குக் பண்ண விட்டுட்டேன். 20 நிமிஷத்தில் இது ஒரு 80% வெந்திருக்கும். இடையில கிளறி விட்டுக்கலாம், தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. இப்போது 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூடவே ஒரு 1/2 கப் தயிர், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் 3 கப் அரிசி எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 6 கப் தண்ணி, அப்புறமா அரிசி வெங்காயம் வதக்கும் போது ஊற வச்சுருந்தேன். தண்ணி வடித்து அரிசியும் சேர்த்து லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஒரு டைம் கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ திரும்ப ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்மில் வேக விட்டுடலாம். நல்லா சூப்பராக உதிரியாக பிரியாணி நமக்கு நல்லா ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருந்தாலும்.